ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிருங்க சார் எல்லாமே. ஓகே, ஆக்சுவலி வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எங்க அமைச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பெரியநாயக்கன் பாளையம் பிரிகால் கம்பெனிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சார். இந்த லொகேஷன்ல மேட்டுப்பாளையம் ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி மேட்டுப்பாளையம் போற எல்லா பஸ்ஸுமே நம்ம பிரிகால் ஸ்டாப்ல நிற்கும். பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க ஒரு மளிகை கடைக்கு போகணும், ஒரு பேங்க் போகணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும், இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், எல்லாமே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, நம்ம சைட்ல என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 சைட்டு கொண்ட ஒரு கம்யூனிட்டிங்க. இது டோட்டலா 5 ஏக்கர்ஸ். ஆல்ரெடி ஒரு 70 வில்லாஸ் வீடு கட்டி கூடி இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மேஜரா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், இப்போ நீங்க யூஸ் பண்ற வேஸ்ட் வாட்டர் எல்லாமே ட்ரைனேஜ்ல அண்டர் கிரவுண்ட் பண்ணிருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா வாட்டர் கனெக்ஷன். நீங்க ஒரு டேப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன், உப்பு தண்ணி கனெக்ஷன் ரெண்டுமே இருக்கும். இங்க குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே தனியா செப்பரேட்டா இருக்கும். இங்க ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் கொடுத்துருக்கோம். ரோடு எல்லாமே 33 அடி ரோடு, 30 அடி ரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல அகலமா பிராடான ரோடு. முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம். சோ ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு ஒரு கேட் போட்டுருக்கோம். முன்னாடி வந்து எந்த பக்கமே சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு ஒரு கவர் பண்ணிருக்கோம். அது போக ரோட்ல ரெண்டு சைடுமே மரங்கள் கொடுத்துருப்போம். நீங்க பாத்துருப்பீங்க, ஃபுல்லி வந்து நல்லா கிரீனரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க இப்போ வெளியூர்ல இருந்து வர்றீங்க, சென்னை, பெங்களூர், மதுரை எங்க இருந்து வந்தாலுமே கோயம்புத்தூர் மெயின் காந்திபுரம் அங்க இறங்குனீங்கன்னா ஊட்டி மேட்டுப்பாளையம் போற பஸ்ல ஏறினீங்கன்னா பிரிகால் ஸ்டாப் இறங்குனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர். சூப்பர் சார். சைட்டை சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு? சோ டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நார்மலா ஒருத்தர் வீடு கட்டி குடி வராங்கன்னா மேஜரா எதிர்பார்க்கறது ஸ்கூல்ஸ், குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸ். அப்புறம் அவங்களுக்கு மேஜர் எசென்சியல் திங்ஸ், ஒரு மளிகை கடைக்கு போகணும், ஒரு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு போகணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும், அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா கம்பெனிஸ், இதுதான் மேஜரா பார்ப்பாங்க. ஸோ இந்த முகுந்தா சப்போர்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து முகுந்தா சப்போர்ட். இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து மேஜரா ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா இந்த பெரியநாயக்கன் பாளையத்துல ஜிகேடி மெட்ரிகுலேஷன் இருக்கு, ராமகிருஷ்ணா வித்யாலயா இருக்கு, அப்புறம் இமாக்குலேட் இருக்கு, விவேகம் இருக்கு, பேப்டிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்கூல் எல்லாமே ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகும். எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் படிக்கிறவங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுவோம். சைட்டுக்குள்ளே வரும் ஸ்கூல் வேன். அது இல்லாம கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா ஒருத்தர் நார்மலா ஒருத்தர் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அவர் ஒரு வேலைக்கு போகணும். சோ அப்ப அந்த கம்பெனி மேஜரா தேவைப்படும். மேஜரா கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா பிரிகால் இருக்கு, எல்எம்டபிள்யூ இருக்கு, சால்ஜர் இருக்கு, அதுக்கு மாதிரி ஒரு 7-8 கம்பெனி இருக்கு, எல்லாமே மெயின்ல இருக்கு. சோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா பட்ஜெட் தான் கேட்பாங்க. சோ சிங்கிள் பெட்ரூம் வீடு 29 லட்ச ரூபாயில நீங்க பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி நிறைய சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். டபுள் பெட்ரூம் கீழையும் மேலையும் பண்றாங்க அப்படின்னா 36 லட்ச ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். ட்ரிபிள் பெட்ரூம் 2.25 சென்ட்ல டியூப்ளெக்ஸ் வீடு 3 பெட்ரூம் வீடு அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு 57 லட்ச ரூபாய் வரும். எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். நம்ம எப்படி கேட்கிறோமோ அந்த மாதிரி தான் கட்டி கொடுப்போம். இப்ப நார்மலா வந்து ஒருத்தர் வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா மேஜரா எதிர்பார்க்கறது டெவலப்மெண்ட் பார்ப்பாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி குடியிருக்கிறாங்களா, அப்புறம் மூணாவது வந்து அவங்களுக்கு அக்சஸ் பண்ற டிரான்ஸ்போர்டேஷன், நாலாவது வந்து பட்ஜெட். சோ இதுதான் எதிர்பார்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் முகுந்தா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னா கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருக்கு, ஒரு 10-12 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்ல எப்படி சார்? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடு